அது ஒரு அழகான மாலை நேரம். ஏரிக்கரை முழுசும் அமைதியா இருந்துச்சு. அந்த ஏரியில தண்ணி குடிக்க வந்த கரிச்சான் என்ற ஒரு காக்கா திடீரென்று எதையோ பார்த்தது. உடனே பக்கத்துல சென்று பார்த்தது. அது ஒரு வைர மோதிரம். கரிச்சான் அந்த மோதிரத்தை எடுத்து கொண்டு தன் இருப்பிடத்திற்கு சென்றது. அதை பார்த்த மற்ற காகங்கள் உற்சாகமடைந்தன. கரிச்சா, இதை வித்தா நமக்கு ஒரு வருஷத்துக்கு ராஜ விருந்து கிடைக்குமே. எதற்கு இதை திருப்பிக் கொடுக்க நினைக்கிற? ஆனால் கரிச்சான் உறுதியாக இருந்தது. மற்றவர் பொருள் நமக்கு வேண்டாம். இதை தொலைத்தவர் எவ்வளவு கவலைப்படுவார்கள் என்று அது யோசித்தது. மறுநாள் காலை அந்த மோதிரத்தின் உரிமையாளரை தேடி கரிச்சான் ஊருக்குள் பறந்தது. அப்போது ஒரு சிறிய வீட்டின் முன் ஒரு பெண் அழுது கொண்டிருப்பதை பார்த்தது. அந்த மோதிரம் எங்க அம்மா நினைவாக நான் வச்சிருந்தேன். அதை விற்றுத்தான் என் குழந்தைக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று இருந்தேனே, எல்லாம் போச்சே. இதை கேட்ட கரிச்சானின் இதயம் கனத்தது. யாரும் பார்க்காத வேளையில் ஜன்னல் ஓரத்தில் மெதுவாக அந்த மோதிரத்தை வைத்தது. சத்தமாக கா 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 என்று கத்தியது. சத்தம் கேட்டு ஓடி வந்த அந்த பெண் மோதிரத்தை கண்டதும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனந்த கண்ணீருடன் அந்த காகத்திற்கு நன்றி கூறினாள். அன்றிலிருந்து அந்த பெண் கரிச்சானை தன் குடும்பத்தில் ஒருவனாகவே பார்த்தாள். தினமும் அதற்கு பிடித்த உணவை அன்புடன் வைத்தாள். மற்ற காகங்கள் உணவிற்காக அலைந்தபோது கரிச்சான் மட்டும் நேர்மையால் கிடைத்த அன்போடு நிம்மதியாக வாழ்ந்தது. இந்த கதையின் நீதி: நேர்மை என்பது ஒருபோதும் தோற்காது. அது சரியான நேரத்தில் நமக்கான பலனை தேடித்தரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.